ஓகே 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 அடி அடி அப்படி நல்லா சிக்ஸ் பேக்ஸ் காட்டுங்க வயிறு நெஞ்சு ப்ரோ அருமை இத பார்த்துட்டு 4 பேர் அத லைக் போடுவாங்க. 4 பேர் என்னடா 40,000 பேர் இத பார்த்து லைக் பண்ணுவாங்க. ஓகே ஃபார்வர்ட் ப்ளீஸ். இந்த வீடியோ 40,000 பேரா ஒரு பையன் பார்க்க மாட்டான். ஏய் நான் யார் தெரியுமா? நான் டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்னா சளி நோயின்னு அர்த்தம். இந்த மாதிரி சொல்லி தொலைக்காத நோய் வந்துருது போகுது. அம்மா ஏமா என் ஃப்ரெண்ட கேவலப்படுத்துறீங்க டேய். ஃப்ரெண்டா டேய் இங்க வா. ஏன் உனக்கு வேற ஃப்ரெண்டே கிடைக்கலையா? உன் வயசுல உனக்கு ஃப்ரெண்டே கிடைக்கலையா? கேக்குறதுக்காக தான் சொல்றோம். ஏயா உங்க வயசு என்ன இவன் வயசு என்ன? இவன் கூட சேர்ந்துக்கிட்டு எதுக்கு இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் நாமெல்லாம் யூத்ரா. ஆண்டி கிட்ட சொல்லி வை. பேக்கப் பண்ணனும் ஆரம்பிக்கலையே. அப்படினாக்கா மேக்கப்பா? அம்மா அதான் மேக்கப் வேர்க்கும் போது அப்படியே டச் அப்லாம் பண்ணி விடுவாங்களே அந்த மேக்கப் போடுவாங்களே. அதான் எனக்கு தெரியுது. இது என்ன அது? இந்த வீட்ல என்ன நடக்குது? அம்மா மேக்கப் லைட் கேமரால வச்சு டிக்டாக் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இவரு பெரிய டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி. டிக்டாக்னா? அம்மா இந்த வீடியோ எல்லாம் பண்ணி போட்டா கமெண்ட்ஸ் வரும், லைக்ஸ் வரும். நீங்களும் பண்ணி பாருங்க. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். யாராவது போய் டிக்டாக் பண்ணுவாங்களா? அம்மா கச்சேரி வெளிய போறீங்களா? ஒரு 50 பேர் தான் உங்க பாட்டு கேட்பாங்க. டிக்டாக்ல போட்டீங்க இந்த உலகமே பார்க்குமா? நான் கேட்க மாட்டேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற எவனவே டிக்டாக்க பண்ண மாட்டாங்கறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த வீட்ல இனிமே டிக்டாக்ங்கற பேச்சுக்கே இடம் இல்ல. ஓ சொல்றியா மாமா? ஓ சொல்றியா மாமா? ஓ சொல்றியா மாமா? ஓ சொல்றியா மாமா? பாட்டங்கூத்து நாட்டு கூட்டக்காட்டு प्यार में चमकू जैसे जुगनू. இத பண்ணலாமே. இது நல்லா இருக்கு. அம்மா இது இப்போ ட்ரெண்டிங் மா. கம் கோ. டேய் இவனை சட்டை பாருலா ரொம்ப அழகாக இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா நீ போய் சாவுடா நாயு. எது? நாயா? யார் பத்தி இவன் நாயின்னு திட்டறான்? என்ன சொல்லாத? ட்ரெண்டிங் வீடியோ மாதிரா? ட்ரெண்டிங் வீடியோனா அவன் என்ன வேணாலும் பேசறான். அவன் வாயில தமிழ் கூட ஒழுங்கா நுழையல. நீதான்டா நாய். ஐயோ அம்மா அப்படிலாம் பேச கூடாதுமா. போய் மடிச்சிரு போ. என்ன மடிச்சிர? ஏய் ஏனா பிரச்சனை பண்ணிடுவியா நீ? நான் யார் தெரியுமா? அடிக்க விட்டு கோயில வாடிடா. நீ வாடா ஆஃப் பண்ணு. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவான் ரிப்பீட். அப்போ வந்தா தலைவரவ. ஐயா என் பிள்ளை என்ன கழட்டி விட்டுறா ப்ளீஸ். தான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் செஞ்சுக்கிறேன். என் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? 30 நாளா என்ன இப்படி கட்டி போட்டு ஆண்டிக்கு பேய் பிடிச்சிருச்சுடா. ஆமா பேய் தான் பிடிச்சிருக்கு. டிக்டாக் பேய் பிடிச்சிருக்கு. பேசாம இருங்க. அதுக்கு பாகுபலி படத்துல வர்ற அனுஷ்கா மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கிற. நான் ஒன்னும் கட்டி போடல. இந்த பாகுபலி அனுஷ்கா சீனை செய்யறதுக்காக தான் அவங்களே கட்டிக்கிட்டாங்க டிக்டாக்ல. அதுல இருந்து வெளிய வர முடியல. தொலைஞ்சு போட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்ப நான் போய் கைத்து விடுறேன். ஒரு நாள் ஒரு டிக்டாக் போட்டா பரவாயில்ல. 365 டிக்டாக் ஒவ்வொரு செகண்ட் ஒரு டிக்டாக் போட்டா என்ன ஆகுது? அந்த டிக்டாக் காரனே எனக்கு போன் அடிச்சு உங்க அம்மா டிக்டாக் போடுறதை நிறுத்துன்னு எனக்கு கண்ணாபடான்னு கேவலமா திட்டிருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? நீ இப்ப சொன்னதே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. என்ன கட்டி போடு என்ன திட்டி என்ன வேணாலும் போடு. ஆனா இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா அப்படியே வைரலா போ. ப்ளீஸ்டா. அம்மா உங்களை ஒரு தாயினும் கோயிலா வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன். சொரி நாய் மாதிரி இப்ப வெளியே கட்டி போட்டு கிடக்கீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்ல இது? இல்ல இப்ப நீ சொல்றது கூட நல்லதா இருந்துச்சு. இந்த வீடியோ பண்றோம். ப்ளீஸ்டா. ப்ரோ ஏன் ப்ரோ அழுந்தீங்க? என்னாலயே தாங்க முடியலடா. ஆண்டி வாயில பிளாஸ்டர் விட்டுறா. பிளாஸ்டர்லாம் பத்தாது. கொடையால அடிச்சு தான் திருந்துவாங்க. சத்தியம் நான் இனிமே வீடியோ பண்ண மாட்டேன். சத்தியம். சத்தியம் பண்றாங்கடா. இது 125வது சத்தியம். அப்ப 126 வச்சுக்க. நான் பண்ண மாட்டேன். நான் சத்தியமா பண்ண மாட்டேன். அப்படியே நான் இனிமே வீடியோ பண்ணனா ஒரு பிஞ்சு போன செருப்படுத்து அதை அப்படியே சாணில முக்கி அதை அப்படியே எடுத்து அந்த பிஞ்சு போன சாணி செருப்பாலே அடிச்சிருடா. ப்ளீஸ். இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் பேசலாமாடா? இதை விட கேவலமா பேசலாம். பேசிக்காமப்பா. அப்படியா? இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்பவே நான் யூடியூப்ல ஒரு அக்கவுண்ட திறக்கறேன். ஒரு பேங்க் அக்கவுண்ட் தொடங்க. போங்க. இனிமே டிக்டாக் பண்ண கூடாது. பண்ண மாட்டேன். டிக்டாக் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். டிக்டாக் நான் என்ன?
தான் லாஸ்ட் வார்னிங். ப்ரோ பார்த்தீங்களா ப்ரோ என்னுடைய அம்மாவை ஒரு காலத்தில் டிக்டாக்னு பைத்தியமாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கெடிகாரத்தில் ஓடுற டிக்டாக்கை கூட பொருட்படுத்தாமல் ஒரு புத்தக புழுவாக மாறிட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு புத்தக புழுவாக மாறிட்டாங்க. நீங்கள் ஏன் ப்ரோ அழுவுறீங்க? ப்ரோ இதே டிக்டாக்ல ஒரு கண்டென்ட் பண்ணிடுவோமா? உங்களை கண்டம் பண்ணிடுவானோ? அவங்களே திருத்திட்டாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் மண்டல என்ன வச்சுருக்கீங்க? உள்ள என்ன வச்சுருக்கீங்க? தைராய்டையா வச்சுருக்கீங்க? நீங்கள் திருந்த மாட்டீங்களா? ஆள் இப்படி வாழ்ந்துருக்கீங்க. ஆனால் வயசு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் திருந்தவே இல்லை. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏன் ஓகே ஓகே ஓகே, எது பேசுறதா இருந்தாலும் பார்த்து பேசுப்பா. அப்புறம் ரசிகர்கள் காதுல விழுந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். என்னம்மா வளர்றீங்க? யாரும் அங்கே ரசிகர்கள் இருக்காங்க. அதான் டிக்டாக்கே நீங்கள் தொடர்றது இல்லையா? ஐயோ ஒண்ணுமே தெரியாத பிள்ளையா இருக்கே. அதோ பாத்தியா ஒரு சின்ன செடி இருக்குல்ல, ஆமா, அந்த சின்ன செடியில இருந்து ஒரு சிவப்பு லைட் வருதுல, ஆமா, அது ஒரு கேமரா. நாங்க பாத்தியா அங்க ஒரு கேமரா, அங்க பாத்தியா இங்க ஒரு கேமரா, அங்க பாத்தியா இங்க ஒரு கேமரா, அங்க பாத்தியா அங்க ஒரு கேமரா. வீட்டை சுத்தி 16 கேமரா வச்சிருக்கேன். அப்படியே லைவா ஓடுது. என்னது லைஃபா போயிட்டு இருக்கா? எத்தனை நாளா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி? சும்மா ஒரு வாரமா? ஐயோ 2 நாளைக்கு முன்னே இங்க தானே ஒரு ஒட்டு துணி இல்லாம என்னோட துணியை மாத்திட்டு இருந்தானா? நீ ஏன்டா நடு வீட்ல? ஓ அதானா? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃபேன்ஸ் அப்படியே எகிரிடுச்சு அந்த நம்பர். நானும் ஏன்னு நினைச்சேன். ஆனா என்ன கமெண்ட்ஸ்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. அடுத்த தடவை மாத்தும் போது கொஞ்சம் பார்த்து மாத்து. ப்ரோ நான் நேற்று ராத்திரி சில்க் சிம்தாவோட படத்தை பார்த்துட்டு அழுதுட்டீங்களா? ஏம்மா என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாம்மா? ஏம்மா இப்படி செய்றீங்க? ஏம்மா என் உயிரை வாங்குறீங்க நீங்க? ஹலோ, என் ரசிகர்கள் காதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் நீதான் கண்டுபிடித்தமா ஜோக்கிங் வித் மை மதர். ஏம்மா இப்படி பண்றீங்க? திருத்திட்டீங்கன்னு சொன்னீங்களா? சத்தியம் பண்ணீங்களா டிக்டாக் தொட மாட்டேன்னு? நான் டிக்டாக் தொட மாட்டேன்னு தானே சொன்னேன். அதனால தான் நான் அதை தொடவே இல்லையே. அப்படியே லைஃபை தட்டி விட்டேன்னா ஸ்டாப் பட்டனை கூட தொடுறதுக்காக அந்த ஃபோனை நான் தொடவே இல்லை. அப்படியே போய்கிட்டே இருக்கு, இனிமேலும் போய்கிட்டே இருக்கும். ஆண்டி டிக்டாக்ல லைஃபா எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் கத்து கொடுக்குறீங்களா? லைஃபா நாங்களே போடுறேன். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன்